ஹாய்ங்க. இன்னைக்கு 15 நிமிஷத்தில் ரோட்டு கடையிலலாம் கிடைக்கிற எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 7-8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி, சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, 7-8 முந்திரி ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ அது கூட ஒரு கை தேங்காய், பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி இந்தளவுக்கு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 3 விசில் விட்டு இறக்குனோம்னா சூப்பராக ரோட்டு கடையில் கிடைக்கிற எம்டி சால்னா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எதுக்கு கூடயும் பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.